சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இலைகுலத்தோர் பட்டாங்கியல் உள்ளபடி. அதாவது மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், இதுவரை பள்ளியிலே மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையிலே அவர்களுடைய ஆதார் எண், அவர்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய தொலைபேசி எண் மற்றும் அவர்களுடைய இரத்த வகை, இது மூன்றும் தான் இவ்வளவு நாட்களாக இடம்பெற்று வந்தன. ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த மாணவ மாணவியர்களுடைய ஜாதியின் பெயரும் இடம்பெறும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தமிழக மக்களிடையே மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உருவாகி ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால், குழந்தைகள் மத்தியிலே ஒரு ஜாதி என்கின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு மன அழுத்தத்தை இதன் மூலம் அவர் உண்டாக்குகிறார் என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. தயவு செய்து படிக்கின்ற மாணவ மாணவிகள் மத்தியில் ஜாதி என்கின்ற ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கி விடாதீர்கள். தயவு செய்து அந்த ஜாதியின் பெயரை இடம்பெற செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. மாணவர் மத்தியிலே புகட்டப்பட வேண்டியது கல்வி மட்டுமே. ஜாதி என்பது எப்போதும் இருக்கவே கூடாது. அதாவது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஒரு கற்றறிந்த ஒரு இளைஞன், ஒரு படிப்பறிவில்லாத ஒரு கோடீஸ்வரன் முன்பு தரம் தாழ்ந்து நிற்கிறான் என்றால் அந்த கோடீஸ்வரன் உயர்ந்தவன் அல்ல, கற்றறிந்த அந்த இளைஞன் தான் உயர்ந்தவன். இதுதான் இந்த குறளினுடைய பொருள். அதாவது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஒரு கோடீஸ்வரன் முன்பு ஒரு கற்றறிந்த ஒரு இளைஞன் தரம் தாழ்ந்து நிற்கிறான் என்றால் அந்த கோடீஸ்வரன் உயர்ந்தவன் அல்ல, அந்த கற்றறிந்தவன் தான் உயர்ந்தவன். இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கிறார். தயவு செய்து மாணவர்களுக்கு புகட்டப்பட வேண்டியது, அதாவது கொடுக்கப்பட வேண்டியது கல்வி மட்டுமே, ஜாதி என்கின்ற ஒரு தீண்டாமை ஒழிப்பல்ல. தயவு செய்து அந்த அடையாள அட்டையிலே ஜாதி என்கின்ற ஒரு சொல் வராமல் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.